ஸ்ரீ குருப்பியோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. சுந்தரகண்டம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அரண்மனையை பார்த்தாச்சு, அந்தபுரத்தை பார்த்தாச்சு, புஷ்பக விமானத்தை பார்த்தாச்சு, ராவணன் படுத்துட்டு தூங்குறதையும் பார்த்தாச்சு, அவனுடைய தர்மபத்னியாக இருக்கக்கூடிய மண்டோதரியும் பார்த்தாச்சு. இப்படி எல்லாத்தையும் பார்த்த நாம்போ சீதாவை பார்க்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் துக்கம் படுறார் ஆஞ்சநேயர். சதஸ்ய மத்தியே பவனஸ்ய மாருதிஹி லதாகிருஹாத் சித்திரகிரஹாத் நிஷாகிரஹாத் ஜகாம சீதாம் பிரதிதர்ஷனோ சுகோ ந சைவதாம் பஷ்யந்தி சாரு தர்ஷனம் அப்படின்னு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. லதா கிரகம் பார்த்தாச்சு, கிரீடா கிரகங்களை பார்த்தாச்சு, அவருடைய அந்தப்புறத்தை, ராவணனுடைய அந்தப்புறத்தை பார்த்தாச்சு. என்ன நடந்திருக்கும்? ஒரு கவலைப்படுறார் ஆஞ்சநேயர். உயிரை விட்டுட்டாளா சீத்தை? இல்லை ராவணனால் கொல்லப்பட்டுட்டாளா? இல்லை இந்த அவன் தூக்கிண்டு வரும்போச்சு சமுத்திரத்தில் தான் விழுந்துட்டாளா கீழே? இப்படி எங்கே தேடியும் கிடைக்கலையே. இல்லை இந்த அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய ராட்சசைகள்லாம் அவளை ஆகாரமாக தங்களுக்கு எடுத்துட்டாளா? ஏன்னா எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு, கிடைக்கவே இல்லை. அப்போது இந்த சீதாவை காணாமல் நம்ம வந்த காரியத்தை முடிக்காமல் நான் இப்போ திரும்பி போனால் என்ன ஆகும்? வானர சைன்யங்கள்லாம் அங்கதன் ஜாம்பவான்லாம் என்ன நினச்சிட்டு இருப்பா? ஹனுமான் போயிருக்கான், எப்படியாவது அவன் கண்டுபிடிச்சுட்டு வந்துடுவான், அவனுக்கு இருக்கிற பலம், வீரியம், அவனுடைய புத்தி கூர்மை இதெல்லாத்தையும் பண்ணிட்டு அவன் ஜெயிச்சுன்னு வந்துடுவான் அப்படின்னு என்னை பற்றி நினச்சிப்பா இல்லையா? ஜாம்பவான் என்னை ஸ்துதி பண்ண உடனே நானும் இந்த காரியத்தினுடைய வீரியத்தை தெரியாமல் ஒத்துண்டேனே. மற்றவாள்லாம் அமைதியாக இருந்தா, நான் தான் ஆப்பா என்னோட பலம் இவ்வளோ இருக்கா எனக்கு அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் அந்த அந்த ஆசை வார்த்தைன்னு சொல்ல முடியாது, என்னை ப்ரைஸ் பண்ணி, இப்போது யாராவது நம்மளை ப்ரைஸ் பண்ணி பேசினால்னா ஃப்ளாட்டரிங் ஆகிடும் இல்லையா நம்ம? அது மாதிரி நான் அவர் சொன்ன என்னை ப்ரைஸ் பண்ணி பேச நான் அதில் மயங்கி நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துண்டுட்டேனே. அசட்டுத்தனமாக இந்த மாதிரி காரியத்தினுடைய வீரியத்தை தெரியாமல் நான் பெதற்றிட்டேனே. என்ன செய்யறது? அந்த செய்ய வேண்டிய காரியத்தினுடைய ஒரு இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு நம்ம தெரியாமல் விட்டுட்டோமே. இல்லை சீத்தையை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நான் சொன்ன அடுத்த செகண்ட் நாராசம் போல ராமருடைய காதில் விழுந்ததுன்னா என்ன ஆகும்? அடுத்த செகண்ட் அவர் உயிரை விட்டுருவாரே. அவர் உயிரோடு இல்லைன்னா லக்ஷ்மணன் இருக்க மாட்டாரே. ராமரும் போய் லக்ஷ்மணரும் போனால் பரத சத்ருகனும் போயிடுவாளே, அவன் அம்மாக்கள் போயிடுவாளே. அப்போது சுக்ரீவன் என்ன நினைப்பான்? ராமர் நானும் உபகாரம் பண்ணிக்கலாம், ஒருத்தர் பிரதி உபகாரம் நானும் பண்ணுறேன், நீ எனக்கு பண்ணுன்னு ஒரு டீல் பேசிட்டோமே. ராமர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டார், வாலியை கொலை பண்ணிட்டு கில் பண்ணிட்டு. அப்போ நான் பிரதி உபகாரம் பண்ண முடியலையேன்னு சுக்ரீவன் இறந்துருவாரே. அப்போ சுக்ரீவன் இறந்ததுன்னா என்ன ஆகும்? அவனுடைய ஒய்ஃப் ருமை இழந்துருவாளே. வாலியையும் பறிகொடுத்த வாலியுடைய மனைவியான தாரை என்ன ஆவா? அவளுடைய குழந்தை அங்கதன் என்ன ஆவா? வானர சைன்யங்கள் எல்லாரும் போயிடுவாளே, உயிரை மாச்சுருவாளே, ராஜாவே இல்லைன்ற போது. இப்படி நான் போய் இல்லைன்னு சொன்னதை கேட்டா இந்த இக்ஷ்வாகு குலம் எல்லாம் அழிஞ்சு போயிடும், வானர சைன்யங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும், எல்லா ஒரு குலத்தையே அழிக்கக்கூடிய பாவம் என் மேலே வந்துடுமே. சரி, இந்த சம்பாதி சொன்ன மாதிரி லங்கால தான் சீதா இருக்கா அப்படின்னு போய் ராமர்கிட்ட சொல்லிட்டோம். அவர் இங்கே தேடிட்டு இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவார்? என்ன இப்படி பண்ணிட்டியே நீ அப்படின்னு சொல்லுவாரா மாட்டாரா? அப்படின்னு ஒரு 2-3 நிமிஷம், ஒரு 10 நிமிஷமே வச்சுக்கோங்களேன், கவலையில் ஆஞ்சநேயர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு யோஜனை பண்ணுறார். அதுதான் இந்த மாதிரி பெரியவா தெய்வத்தின் கூட சொல்லுவா, புராணங்கள்லாம் பொய்யா, அதில் சொல்லியிருக்கிற கதைகள் எல்லாம் பொய் அப்படின்னு நிறைய பேர் இப்போ கிளப்பி விட்டுருக்கா. அதுலேருந்து நாம் எவ்வளவு திங்ஸை நம்ம எடுத்துக்கணும், என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத நீதி
மாரல் எவ்வளவு இருக்கு நம்மளோட டே டு டே லைஃப்பில். 10 நிமிஷம் தான் உட்காண்டார் சோர்வா ஆஞ்சநேயர், இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியலையேன்னு. அப்புறமா என்ன பண்ணுறாரு அவர், சுவோ இந்த மாதிரி கவலைப்பட்டு இருந்தா கவலை வந்து உயிரை வாங்குமே, காரியங்களை கெடுக்குமே. சகல காரியத்துக்கும் உற்சாகம் தானே முக்கியம். ஒரு உற்சாகம், ஒரு எந்தூசியாசம் இல்லைன்னா எந்த காரியங்களையும் சரியா பண்ண முடியாதே. அப்போ எந்த காரியத்தையும் செய்ய தூண்டுறதே அந்த உற்சாகம் தானே. அதுதான் வாழ்வியல். இதுதான் நம்ம கத்துக்கணும். இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படியே குழந்தைகளுக்கு எல்லாமே கேக் வைக்கா நடக்கணும்னு நினைக்கிறான், அப்படியே எல்லாம் வந்துடணும்னு நினைக்கிறான். கொஞ்சம் அது இல்லை அப்படின்னா தாங்கிக்க முடியறதில்ல. எத்தனையோ பேட் டெசிஷனுக்கு எடுத்துனுடுறான். ஃபெயிலியர்ஸ் ஆர் இந்த மாதிரி ஒரு சேட்னஸ், இதெல்லாம் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம கிராஸ் பண்ணி போகணும். அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுறேங்கிறதுல தான் உன்னுடைய ஆட்டிடியூட், உன்னுடைய குணாதிசயங்கள் அதில் தெரியறது. கஷ்டமாக தான் இருந்தது. ஆஞ்சநேயர்ப்பா கஷ்டப்படுறார். நான் இவ்வளோ தூரம் தாண்டி வந்தேனே, இத்தனை தடைகளை தகர்த்து எரிஞ்சிட்டு வந்திருக்கேனே, நான் என்னால் கண்டுபிடிக்க முடியலையே, என்ன ஆகும், ஒரு குலத்தையே அழிக்கக்கூடிய ஒரு ரீசனாக நான் மாறிடக்கூடாதே அப்படின்னு ஒரு நிமிஷம், ஓகே நான் சொன்ன மாதிரி 10 நிமிஷமே இருக்கட்டுமே அப்படின்னு யோசனை பண்ணுறாராம். அப்போது அந்த உற்சாகத்தை கிரியேட் பண்ணிக்கிறார், ஜென்ரேட் பண்ணிக்கிறார். அந்த உற்சாகத்தை ஜென்ரேட் பண்ணிட்ட உடனே மறுபடியும் சுற்றி 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 பார்க்குறார். இந்த இடத்த பார்த்தேனா, அந்த இடத்துல பார்த்தேனா, இந்த இடத்துல பார்த்தேனா, 8 டைரக்ஷனையும் பார்க்குறார். இங்கே நான் பார்த்தேனா, அங்கே பார்த்தேனான்னு பார்த்துட்டே வர போறச்சே அவரோட கண்களில் ஒரு அசோக மரங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சோலை தெரியுது. ஆஹா, நாம் இந்த சோலையை நம்ம பார்க்கலையே, இந்த அசோக வனத்தை நம்ம பார்க்கலையே அப்படின்னு உற்சாகத்தோட ருத்ரன், வாயு, இந்திரன், மற்ற தேவதைகளுக்கு எல்லாருக்கும் நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். இந்த அசோகவனத்தில் போய் நான் தேடுறேன், என்னுடைய எண்ணங்கள் நிறைவேறணும், இதுக்கு நீங்கள் எல்லாரும் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி மனசார ராமனையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அசோகவனம் குளங்கள் நிறைஞ்சிருக்கும், நிறையா மரங்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இவர் கெஸ் பண்ணிட்டு இதெல்லாத்தையும் நாம் போய் ஒரு தடவை தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அங்கே போய் ரீச் ஆகிறார். அந்த அசோகவனத்துக்குள்ளே ரீச் ஆகிறார். அந்த அசோகவனத்துக்குள்ளே ரீச் பண்ணுறதில்ல போது அவர் வந்து அவ்வளவு ஒரு ஹாப்பியாக இருக்கார். இதனுடைய வர்ணனைகள் அடுத்ததை நம்ம நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்கலாம். ஸ்லோகம். கபிவர வச்சன ஸ்வாஸ்திதராம் யுத்தகாண்டம் ராவணநித பிரஸ்திதராம் வானர சைன்ய சமாவிருத்தராம் சோஷித சரிதி சாத்திதராம் விபீஷணாபய தாயகராம் பர்வத சேத்து நிபந்தகராம் கும்பகர்ண சிரஞ்சேதகராம் ராட்சச சங்க விமர்த்தகராம் அஹிமஹி ராவண சாரணராம் சம்ஹிருத தசமுக ராவண ராம்.